இந்த ஜூலை மாதம் தேவனின் பிள்ளைகளுக்கு ஒரு சாதாரண மாதமாக இருக்காது. இது ஒரு தெய்வீக வேறுபாட்டின் மாதமாக இருக்கும். நீங்கள் வேறு மனுஷன் ஆவீர்கள். இந்த மாதம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வித்தியாசமான காரியங்களை செய்ய போகிறார். அவர் உலகத்திலிருந்து உங்களை பிரித்து தனித்துவமான ஆன்மீக அனுபவங்களுக்குள் வழி நடத்தப் போகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய வெள்ளம் போல பாய்ந்து உங்களை பற்றி கொண்டிருக்கும் பாவங்களையும் சாபங்களையும் கழுவி அவற்றை கடலின் ஆழத்திற்குள் இழுத்து செல்வார். இந்த மாதம் இயேசு உங்கள் உயிரோடு கலந்து விடுவார். அப்போது நீங்களும் இயேசுவும் ஒன்றாக இணைந்து விடுவீர்கள். பிலிப்பு இயேசுவிடம் பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று கேட்டபோது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். ஏனென்றால் அவர் பிதாவோடு ஒரே உயிராய் இணைந்து காணப்பட்டார். அதுபோல நீங்களும் இயேசுவோடு ஒரே உயிராய் இணைய போகிறீர்கள். இனி உங்களை காண்பவர்கள் இயேசுவை உங்களில் காண்பார்கள். அவர் திராட்சை செடியாகவும் நாம் கிளைகளாகவும், அவர் ஒலிவ மரமாகவும் நாம் ஒட்டப்பட்ட கிளைகளாகவும் இருப்பது போல நாம் அவருடன் இணைந்து வாழ்வோம். அதிக கனிகளை கொடுப்போம். நாம் அவருடைய உடலின் உறுப்புகளாக இருந்தால் நாமும் அவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம். இந்த மாதம் எதிர்பாராத அற்புதங்கள் நடக்கும். உங்கள் எண்ணங்கள் அவருடைய எண்ணங்களாக மாறும். உங்கள் வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகளாக மாறும். உங்கள் செயல்கள் அவருடைய செயல்களாக மாறும். உங்கள் ஆசைகள் அவருடைய ஆசைகளாக மாறும். இந்த மாத இறுதிக்குள் நீங்கள் வித்தியாசத்தை உணர்வீர்கள். தயாராகுங்கள். இது இயேசுவுடன் ஐக்கியப்படும் மாதம். ஆமென்.